50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதுதான் இந்த முகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இது ஒரு விடுதலையின் முகாம். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை அவசியமாக இருக்கிறதுனால தான் நீங்களும் தாகத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை அவசியமாக இருந்தபடியினால் ஆண்டவருடைய பாதபடியிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், நெருக்கங்கள் இருக்கலாம். சிலருக்கு பாவம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். சிலருக்கு வியாதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இந்த வியாதி என்னை வாதித்து கொண்டிருக்கிறது, இந்த வியாதி என் சரீரத்தை வேதனைப்படுத்துகிறது, இந்த வியாதி என் குடும்பத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது, இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். அல்லது என் கணவருக்கு இந்த வியாதி, என் மனைவிக்கு இந்த வியாதி, என் பிள்ளைகளுக்கு இந்த வியாதி, அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யாருக்கு விடுதலை வேண்டுமோ அவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, வறுமை என்கிற அடிமைத்தனம் வாட்டி கொண்டு இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேணும், இந்த வறுமையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், இந்த பண பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். சிலருக்குள்ள பிசாசினால் உண்டான ஒரு போராட்டம், எப்பொழுதும் ஒரு பயம், எப்பொழுதும் ஒரு திகில், எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பம், ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியலை, ஒரு பயம் வாட்டிக்கொண்டே இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். எப்படியானாலும் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு தேவை. ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அதிலிருந்து ஒரு விடுதலைக்காக ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை விடுவிப்பேன், ஐ வில் டெலிவர் யூ. நான் உன்னை விடுவிப்பேன். நேரடியாக உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை நான் உன்னை விடுவிப்பேன், என் மகளே நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கை நிறைவேற்றுகிறவர். அவருடைய வாக்கு தத்தம் உங்களை தேடி வருகிறது. நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இது உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களை விடுதலை செய்வதற்காக உங்கள் காலையிலிருந்து அநேகரை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். காலையில் மத்தியான கூட்டத்தில் அநேகர் விடுதலை பெற்றீர்கள். இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரவில்லை என்று இருக்கிற உங்களை சந்திக்க இந்த மாலை நேரத்தில் இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். என் மகனை நான் உன்னை விடுவிப்பேன், என் மகளே நான் உன்னை விடுவிப்பேன் என்று உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். சரி, இந்த விடுதலைக்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? 2 காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். You have to call unto me. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், you have to call me. நீ என்னை கூப்பிட வேண்டும், என் நாமத்தை சொல்லி கூப்பிட வேண்டும். நீ என்னை கூப்பிட்டால் நான் உன்னை விடுதலை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமைதியாக நாம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவர் எரிகோவின் வழியாய் கடந்து போகிறார். இயேசு போகிற செய்தி எல்லாருக்கும் தெரிந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதான் இயேசு, அன்னை போகிறாரு, அவர் தான் இயேசு. எல்லாரும் தூரத்துலேருந்து அவரை பார்க்குறாங்க. அவ்வளோதான். எல்லாருக்குமே தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவை தூரத்துலேருந்து அநேகர் வேடிக்கை பார்த்தார்கள். ஒரு மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான்.
பரிதிமேயு என்கிற ஒரு மனிதன், கண் தெரியாதவன், அவனால் இயேசுவை பார்க்க முடியலை. ஜனக்கூட்டத்தினுடைய சலசலப்பை கேட்டபோது என்ன நடக்கிறது, ஏதோ ஒரு பெரும் கூட்டம் போவதை போல காணப்படுகிறதே, என்ன விஷயம் என்று விசாரித்தான். அவனுக்கு சொல்லப்பட்டது, நசரேயனாகிய இயேசு போகிறார். இயேசு போகிறதுனால தான் இவ்வளோ ஜனங்கள், இவ்வளோ கூட்டம் ஜனங்கள் திரளாய் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. உடனே அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விசுவாசம் எழும்புகிறது. இவருக்காகத்தானே நான் காத்திருந்தேன், இந்த இயேசு பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவர் அற்புதம் செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், இவருக்காகத்தானே நான் காத்திருந்தேன் என்று சொல்லி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினார். அவன் தான் கூப்பிட்டான். இயேசுடைய பெயரை சொல்லி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவனுடைய சத்தம் இயேசுவின் காதில் விழுந்தபோது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். இயேசு அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். காரணம் என்ன? அவன் கூப்பிட்டான். இயேசுவை நோக்கி அவன் கூப்பிட்டான். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் கூப்பிட வேண்டும், அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இதில் ஒரு விடுதலை வேணும், இதில் எனக்கு ஒரு சுகம் வேண்டும், இதில் எனக்கு ஒரு அர்ப்பணம் வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அநேக சமயங்களிலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்த பிறகும் கூட அனுதின ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவர் மேலே ஒரு அன்பு, அதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய தேவைக்காக ஆண்டவரில் கூப்பிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான எண்ணமே பல சமயத்தில் மறந்து போய் விடுகிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீ கூப்பிடணும் என்பதாக. தென்கொரியாவில் டாக்டர் பால் யாங்கிச்சோ என்கிற தேவ மனிதர் உலகத்திலேயே பிரம்மாண்டமான பெரிய ஆலயத்தை முதலாவது கட்டினவர். லட்சக்கணக்கான மக்கள் உள்ள பிரம்மாண்டமான பெரிய சபை அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது. அவரை உலகமெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார். அவரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வந்தார். ஒரு சமயம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் ஆயிட்டாங்க, சிலர் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. இவர் ஒரு வியாதிப்பட்டு பலவீனப்பட்டார். உடனே அவருடைய பிள்ளைகள் சொன்னாங்க, நீங்கள் ஊழியத்தில் எப்பவுமே பிஸியாகவே இருக்கிறீங்க, ஊழியம் 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 ஜெபம்னு போய்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு விட்டார், இதை கவனிக்காமல் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் சுகமாக இருந்தால் தானே ஊழியமும் நல்லா நடக்கும், நாங்களே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு டாக்டரிடத்தில் போகலான்னு கூப்பிட்டார்கள். அவர் எனக்கு டைம் இல்லை, நான் ஊழியத்துக்கு பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னார். பிள்ளைகள் விடவில்லை. அந்த தென்கொரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு ஜப்பான் தேசம். ஜப்பான் நாட்டில் பிரபலமான ஒரு டாக்டரிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் அந்த பிரபலமான டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, இல்லை நாங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம், நீங்கள் வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவருடைய பிள்ளைகள் டாக்டர் பால் யாங்கிச்சோவை அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு போனார்கள். டாக்டர்கள் பரிசோதித்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, அவருடைய சரீரத்தில் சில பாதிப்புகள் அதிகமாகிவிட்டது, கவனிக்காமல் விட்டதுனால அந்த பாதிப்பு பெரிதாகிவிட்டது, அதனால் உடனே ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்பதாக டாக்டர் சொல்லிட்டாங்க. பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, உடனே பண்ணிடலாம், எங்கள் அப்பாவை நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னார்கள். டாக்டர் பால் யாங்கிச்சோட்ட சொன்னாங்க. அவர் சொன்னார், இல்லை இப்போ எல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, எனக்கு இப்போ வேண்டான்னு சொன்னால் பிள்ளைகள் வற்புறுத்தினாங்க, நீங்கள் எங்களுக்கு வேணும், அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கொள்ளணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆப்ரேஷனுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர் கண்டிப்பாக இருந்ததுனால சரின்னு சொல்லி மறுபடியும் அவரை தென்கொரியாவுக்கு பிள்ளைகள் கூட்டி கொண்டு வந்தார்கள். டாக்டர் பால் யாங்கிச்சோ தன்னுடைய ஜெபமலையில் ப்ரேயர் மவுண்டனில் அவருக்கென்று ஜெபிப்பதற்கு ஒரு அறை இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ப்ரேயர் குரோட்டோஸ் என்று சொல்லி தனித்தனியாக போய் ஜெபிப்பதற்கு நிறைய
அவங்க கட்டி வைத்திருக்கிறார்கள் சின்ன சின்ன ப்ரேயர் ரூம்ஸ். அதில் டாக்டர் பாலியங்கச்சோ ஜெபிப்பதற்கென்னே அவருக்கு ஒரு ப்ரேயர் ரூம் அங்கே இருக்கிறது. நான் போயிருக்கும்போது அதை பார்த்தேன். அங்கே உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிற அவருடைய சேர், அவர் பைபிள் வைக்கிற இடம், ஒரு சின்ன ப்ரேயர் ரூம் அங்கே கட்டி இருக்கிறாங்க. அதில் தான் அவர் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாராம். நேரம் அந்த ஜெபறைக்கு போனார், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தார், உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, நான் ராத்திரி பகலாக உங்கள் ஊழி செய்து கொண்டே இருக்கிறேன், நான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்துகிறேன், என் சரீரத்தில் இந்த வியாதி இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏன் என்னை சுகமாக்கலை அப்படின்னு கேட்டார். ஏன் என்ன நீ சுகமாக்கலை? நான் இந்த மாதிரி வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிறேனே, உமக்கு ஊழியை செய்து 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 பிஸியாக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், நீர் ஏன் என்னை சுகமாக்கலை அப்படின்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டாராம், நீ ஏன் என்கிட்ட கேட்கல? நீ ஏன் என்கிட்ட கேட்கல? எனக்கு சுகந்தாரன்னு நீ கேட்கலையே. அப்போதான் அவருடைய தவறு அவருக்கு தெரிந்ததான். ஐயோ, நான் கூப்பிடலை, நான் கேட்கலை, ஆண்டவரிடத்தில் இந்த பிரச்சனையை நான் கொண்டு போகலை. அவர் பாட்டில் காலையில் வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணுவார், பைபிள் வாசிப்பார், ஊழியங்களுக்காக ஜெபிப்பார், போய்கொண்டே இருப்பார். தன்னுடைய சரீரத்தில் ஒரு சுகம் வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணவில்லை. ஆண்டவர் சொன்னா, நீ ஏன் என்னிடத்தில் கேட்கல? நீ கேட்காததுனால தான் நீ பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போதான் அவருடைய தவறை உணர்ந்து, இப்போ நான் கேட்கிறேன், எனக்கு சுகம் தாரும், நான் உம்முடைய ஊழியக்காரன், இப்போ உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தார். உடனே ஆண்டவருடைய கரம் தொட்டார். உடனே ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்போ பிள்ளைகள் சொன்னாங்க, ஒரு வாரம் கழிஞ்சது, ஜபெல்லாம் முடிந்தது, வாங்க டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி திரும்ப ஜப்பானுக்கு அதே ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. பாலியங்கச்சி அவர்கள் சொன்னார்கள், மறுபடியும் என்னை ஸ்கேன் பண்ணி பாருங்க என்ன. டாக்டர் சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் ஸ்கேன் பண்ணியிருக்கோம், எல்லா ரிப்போர்ட்டும் எங்ககிட்ட இருக்குது உங்களை பற்றி, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு பிந்த முடியாது, அதெல்லாம் இல்லை, நீங்கள் மறுபடியும் ஒருக்கா ஸ்கேன் பண்ணுங்க, ஆப்ரேஷன் அவசியமாக நீ மறுபடியும் பாருங்க அப்படின்னு சொன்னார். பிள்ளைகள் சொல்கிறாங்க, என்னப்பா போன வாரம் தானே செக் பண்ணோம், எல்லாமே ரிப்போர்ட்டு டாக்டர்ஸ் கையில் இருக்குது, பண்ணிடலாம். இல்லை இல்லை, மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்க, ஆப்ரேஷன் தேவையா நீ பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, திரும்ப ஒருக்கா ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்கிறாரு. சரீரம் நார்மல் ஆகிவிட்டார், ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர்ஸுக்கு மூளை குழம்பி விட்டார். இதில் போன வாரம் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இப்போ எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டு வித்தியாசமாக இருக்குது. என்ன நடந்தது? இவ்வளவு ஆபத்தான நிலைமையில உடனே ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமையில தான் அவருடைய சரீரம் இருந்தது. இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது, சுகமாக இருக்குது. எப்படி, என்ன நடந்தது? டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு வந்து கேட்டாங்க அவரிடத்துல, ஐயா இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்தது, எந்த ஆஸ்பத்திரியில் எந்த டாக்டர் கொண்டு காமிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஆமா, நான் பெரிய டாக்டர் இடத்துல போனேன், பெரிய டாக்டர் இடத்துல போய் உட்கார்ந்து கேட்டேன், என் சரீரத்தில் இப்படிலாம் ரிப்பேர் ஆகிருக்குது, இதை சரிப்படுத்தாமல் என்ன பண்ணுறீர் ஆண்டவரே நீ கேட்டேன், நீ கேட்கல, அதை நான் சரி பண்ணலை, இப்போ கேட்குற நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி என்னை சரி பண்ணிட்டார். டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு போனாங்க. பிள்ளைகள் பாருங்கள், சந்தோஷமாக தகப்பனாரை ஊருக்கு கூட்டி கொண்டு வந்தார்கள். ஒரு சமயம் அவரே தன் வாழ்க்கையில் நடந்த இந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடணும், என்னை நோக்கி நீ கூப்பிடணும். வாய் மூடிட்டு சும்மா இருந்தால் நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்ய முடியும்? விரும்பாதவர்களுக்கு ஏசு அற்புதம் செய்ய மாட்டார். நீ கேட்டாதான் உனக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை கூப்பிடணும். உனக்கு என்ன விடுதலை வேணும், என்ன அற்புதம் வேணும், நீ என்னை நோக்கி கூப்பிடணும். நீ கூப்பிட்டா நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். அப்போ முதல் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலை ஆக்க வேண்டுமானால் நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இயேசுவே என் குழந்தைக்கு விடுதலை தாரும், இயேசுவே என் கணவரை குணமாக்கும். என்ன தேவையோ அந்த பெயரை சொல்லி கூப்பிடணும். இயேசுன்ற நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடணும். மத்தேயு 15:22 முதல் வாசிக்கும் போது, இயேசு கடந்து போகும்போது ஒரு கானானிய பெண், ஒரு புறஜாதி பெண்
அவள் இயேசுவை கூப்பிடுகிறாள், இயேசுவே என் மகளுக்கு இறங்கும். அவள் வந்து அசுத்த ஆவியினால கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். ஆண்டவர் பாருங்க, அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த மகளுக்கு அற்புதமான விடுதலை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 17:15 பாருங்க, ஒரு தகப்பன் தன் மகனுக்காக கூப்பிடுகிறான், என் மகனுக்கு இறங்கும், என் மகன் இப்படி அசுத்தாவினால் வேதனைப்படுகிறான். ஆண்டவர் அந்த தகப்பனுடைய கூப்பிடுதலுக்கு இறங்கி அந்த மகனுக்கு சுகம் கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி என்னை கூப்பிடணும், அப்போ நான் உன்னை விடுதலை செய்வேன், விடுதலை தருவேன். அந்த விடுதலை பெற்ற பிறகு என்ன செய்யணும்? நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதுதான் உடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க காரணம் என்ன? நீ பணம் கொண்டு வருவ, காணிக்கு கொண்டு வருவ, உன் நகைகளை கொண்டு வருவ, உன் சொத்துக்களை எழுதி தருவ. அந்த எதிர்பார்ப்பு இயேசுவிடத்தில் கிடையாது. அந்த மாதிரி காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், எல்லாராலும் செய்ய முடிந்த ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்துவது? காலையில் மத்தியானம் பார்த்தீங்களா, சுகம் பெற்றவங்க விடுதலை பெற்றவங்க மேடையில் வந்து இயேசு என்னை குணமாக்கினார், அவர் என்னை தொட்டார், எனக்கு விடுதலை கொடுத்தார்னு சொல்லும்போது இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. எல்லா மக்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இல்லை எனக்கு வெக்கமாக இருக்குதுங்க, எனக்கு இப்படிலாம் மேடையில் ஏறி பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் இயேசுவுக்காக வெட்கப்படாதபடி இயேசு எனக்கு இதை செய்தார் என்று தைரியமாக நீங்கள் சொல்ல வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வேறு எதை அவர் எதிர்பார்க்கிறார்? இங்கே மாத்திரம் அல்ல, மேடையிலே மாத்திரம் அல்ல, உங்கள் வீட்டுக்கு போன பிறகு பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு, வாங்க எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, நான் இயேசுவை தேடி போனேன், என் சரீரத்தில் இந்த கட்டி மறைஞ்சிட்டு, எனக்கு காது கேட்டுட்டு, எனக்கு கண் பார்வை இயேசு கொடுத்துட்டாரு, உங்களுக்கெல்லாம் தெரியல நான் வியாதியாக இருந்தது, இப்போ பாருங்கள் இயேசு சுகமாக்கி விட்டார். ஒரு 10 பேருக்காவது சொல்லணும். உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் போய் மற்றவங்களுக்கு, உங்களுடைய கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லணும், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லணும். இயேசுவை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்துவதுன்னா என்ன? ஆண்டவரே உமக்கு மகிமைன்னு வீட்டுக்குள்ளே சொல்லி கொண்டிருப்பது அல்ல, பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அதை சொல்லுவது, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் அவரை மற்றவங்களுக்கு சொல்லுவது, அவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை, அந்த நன்மையை பகிர்ந்து கொடுப்பது. அப்போ அவங்களுக்குள்ள இயேசுவின் மேலே ஒரு அன்பு வரும், விசுவாசம் வரும், அவங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை விடுவிக்க நான் ஆயத்தம், உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருக்கட்டும் நான் விடுதலை தருவேன். முதல்ல நீ என்னை நோக்கி கூப்பிடணும், நான் விடுவித்த பிறகு என்னை மகிமைப்படுத்தணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீர் விடுதலை தந்தவுடன் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஐ வில் க்ளோரிஃபை யுவர் நேம். உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவர் அற்புதம் செய்து விடுவார். இயேசுவே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், வெட்கப்பட மாட்டேன், யாரிடத்திலும் உம்மை குறித்து பேச வெட்கப்பட மாட்டேன், உம்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டா ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கூட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் இந்த இடத்துல டீன்ஸ் கேம்ப் நடைபெற்றது. இளம் வாலிபர்களுக்கான முகாம். அதாவது டீனேஜ் பிள்ளைங்க 13 வயசுலேருந்து 19-20 வயசு வரைக்கும் அருமையான இளம் வாலிப பிள்ளைகள் ஒரு 650 பேர் 3 நாள் அங்கே தங்கி இருந்தாங்க. அவங்களுக்குன்னு கூட்டம் நடைபெற்றது. அந்த பிள்ளைகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். அப்போ நிறைய பேர் ஆண்டவர் சந்தித்தார், நேரடியாக சந்தித்தார். பலர் இயேசுவை தரிசித்தாங்க. இயேசு வந்து அவங்களை சந்தித்து பேசின அனுபவத்தெல்லாம் சொன்னாங்க. கூட்டம் முடிந்தது. ஒரு அருமையான ஸ்கூலில் படிக்கிற ஒரு இளம் வாலிப மகள், அவள் வந்து சொன்ன, ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அங்கிள் அப்படின்னு. என்ன பேசினாரம்மா அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னாள், என்னுடைய கையில் ஒரு வாட்ச் இருக்கு பாருங்க, என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு, 2000 ரூபா வாட்சி அது. அப்போ இந்த 2000 ரூபா வாட்ச் எனக்கு கிஃப்டாக கிடைச்சத நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். வாட்சி பாருங்கள் அழகாக இருக்குதா, என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு, என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடு, என் கூட படிக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன்.
எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அவள் கொடுத்த கிஃப்ட் இது 2000 ரூபா மதிப்புள்ள வாட்ச் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஏசப்பா வந்து சொன்னாங்க, உன் ஃப்ரெண்டு உனக்கு கொடுத்த 2000 ரூபா வாட்சை கொடுத்ததுக்கே நீ எத்தனை பேருக்கு அதை சொல்லி இருக்கிற? பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிற, என் ஃப்ரெண்டு கொடுத்தது நல்லா இருக்கான்னு சொல்லி. நான் உனக்கு எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறேன். உனக்காக சிலுவையில் உயிரையே கொடுத்திருக்கிறேன். உனக்காக என் ரத்தத்தையே சிலுவையில் சிந்தி இருக்கிறேன். என்னையே சிலுவையிலே உனக்காக பலியாய் கொடுத்திருக்கிறேன். இவ்வளவாய் உன் மீது அன்பு கூர்ந்தேனே, இதை நீ மற்றவங்களுக்கு சொல்லி இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். என் இருதயமே உடைந்து போனார். அப்போ என்னை பற்றி நீ சொல்லுவியா என்று ஆண்டவர் பேசினார். நான் உடனே ஒப்பு கொடுத்தேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே, இனிமேல் நான் உம்மை குறித்து சொல்லுவேன், உம்முடைய அன்பை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவேன், என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன், என் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அந்த சின்ன வாலிப மகள் வந்து சொன்னாள், ஆண்டவர் இதைத்தான் என்னோடு பேசினார் என்பதாக. ஸ்கூலில் படிக்கிற ஒரு பெண், ஒரு இளம் வாலிப பெண் எவ்வளோ பெரிய சத்தியத்தை ஆண்டவர் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீ சொல்லுவியா? என்னை பற்றி மற்றவங்களுக்கு நீ சொல்லுவியா? என்னுடைய மகிமையை நீ மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவியா? என்னை நீ மகிமைப்படுத்துவியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். மகிமைப்படுத்துவீங்களா? இயேசு உங்களை சுகமாக்க நான் மகிமைப்படுத்துவீங்களா? இயேசுவை எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போ கட்டாயம் உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அப்போ இதுதான் உங்களுக்கு அற்புதத்தின் நாள், இதுதான் உங்களுடைய விடுதலையின் நாள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். வேற ஒன்று அவர் எதிர்பார்க்கல. அவர் சொல்லுகிறார், முதல்ல என்னை நோக்கி கூப்பிடு, அப்புறம் என்னை நீ மகிமைப்படுத்து. இடையில என்ன நடக்கிறது? நான் உன்னை விடுவிப்பேன். இந்த விடுதலையில் பலவிதமான விடுதலை இருக்கிறது. இன்றைக்கி 2 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டதான், பிரசங்கத்தில் ஊழியர்கள் மூலமாய் கேட்டது தான் என்றாலும் இன்னும் சிலர் அதில் விடுதலை பெற வேண்டிய சிலர் இருக்கிறீங்க. அதனால் அதை குறித்து உங்களோடு நான் பேசுவது தேவ சித்தமாயிற்று. என்ன விடுதலை? முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது விடுதலை பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. அதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம், மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறோம், மறுபடியும் பிறந்த அனுபவம் என்று சொல்லுகிறோம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுவது. பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, அதை மறந்துடக்கூடாது. பாவத்திற்குன்னு ஒரு வல்லமை இருக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம், அது பாருங்களேன், கேளுங்களேன். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே சூழ்ந்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். பாருங்க, அந்த வசனம் சொல்ல, பாவ கயிறுகள் ஒரு மனிதனை கட்டி விடுகிறது. பாவம் கயிற்றை போல ஒரு மனிதனை கட்டி விடுகிறது என்று வசனம் சொல்லுகிறார். அந்த பாவ அடிமைத்தனம், அந்த பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி விடுகிறது என்று வசனம் சொல்லுகிறார். இதைத்தான் இயேசு சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், யோவான் 8:34 இயேசுவே சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவத்துக்கு அவன் அடிமையாயிருக்கிறான். அவனுக்கு ஒரு விடுதலை தேவை. பாவம் செய்கிறவன் எவனும் அந்த பாவத்தினாலே அடிமைப்படுத்தப்படுகிறான். அது கயிற்றை போல் அவனை கட்டி விடுகிறது என்பதாக வசனம் சொல்லுகிறார். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, பொதுவாக நம்ம நினைக்கிறோம் பாவம்னா குடிக்கிறது, வெறிக்கிறது, கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, இதான் பாவம்னு நினைக்கிறோம். அதுவும் பாவம்தான். பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வன்கண், தூஷணம், சண்டை, புறங்கூறுதல், இதுவும் பாவம்தான். எல்லாமே பாவம்தான். இதில் சின்ன பாவம், பெரிய பாவம் அப்படிலாம் வித்தியாசம் கிடையாது. பாவம் ஒரு கயிற்றை போல மனிதனை கட்டி விடுகிறது. அப்போ அது தப்புன்னு தெரியுது, விட முடியலை. நிறைய பேருடைய பிரச்சனை தான். இன்னும் இந்த பாவத்தினால கட்டுண்டு விடுதலை இல்லாமல் உள்ளத்தில் தவித்து கொண்டு இருக்கிற சிலர் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க.
அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. பலர் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷம் பெற்றுக்கொண்டீங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறீங்க, யாரோ ஒருவர் இருக்கிறீங்க, நீங்கள் பாவக்கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது. உங்களுக்கு தெரியுது அது பாவம்னு, விட முடியல, அதை வெளியே சொல்ல முடியல, தவிக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அதில் விடுதலை பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அது எந்த பாவமாகவும் இருக்கலாம். பாருங்களேன், ஒரு சகோதரர், ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அதில் உள்ள அந்த சகோதரர் சின்ன வியாபாரம் பண்ணார், சின்ன பிஸ்னஸ் பண்ணுவார். கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் வருமானம் தான் வரும். குடும்பத்தில் கஷ்டப்பட்டு அப்படியே சமாளித்து வர வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தாங்க. அவருக்கு சில தவறான நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப் உண்டானாங்க. அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் அனுபவிக்கணும் வாடான்னு சொல்லி எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னா சூதாடுகிற கிளப்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சூதாட்ட கிளப், கேம்பிளிங், அந்த சூதாட்ட கிளப்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் முதல்ல பழக ஆரம்பித்தார். அவங்க விளையாடலாம் பார்த்தேன். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலான்னு போய் அப்போ அதில் பழகி மணிக்கணக்காக உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டார். நாள் கணக்காக, டே அண்ட் நைட்டு, பகலில் ராத்திரி வித்தியாசம் தெரியாத அளவு உட்கார்ந்து சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் சூதாட்டத்தில் விட்டு வெறுங்கையோடு வீட்டுக்கு வருவார். வீட்டில் மனைவி பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குழந்தைகளுக்கு பாலுக்கு வழி இல்லை. அந்த மனைவி காத்திருப்பாங்க, கணவருக்கு பணம் கொண்டு வருவார், பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கலான்னா வழியில் அவர் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் அவர் தோத்துட்டு வந்து நிற்பார். அப்போ அந்த மனைவி பார்ப்பாங்க, என்ன செய்கிறது, சம்பாத்தியம் கொஞ்சம், சூதாட்டத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுக்க. மனைவி சொல்லி பார்த்தாங்க, நம்முடைய குடும்பமே கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்ம இன்றைக்கி எப்படி இந்த மாதிரி சூதாட்டத்துக்கு போனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்த முடியும்? இல்லை, என்னால் அதை விட முடியாது, அது இல்லாமல் இருக்க முடியாது, அது நம்மளை குடும்பத்தை பாதிக்குது, வேண்டான்னு நான் மனசில் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. கையில் பணம் வந்த உடனே சூதாட்டத்துக்கு போகணுன்னு தான் மனசு சொல்லுது. கையில் கொஞ்சம் பணம் இருந்த உடனே அந்த கிளப்புக்கு போகணுன்னு தான் சூதாண்டது, அந்த ஏவுதல் உள்ளத்தில் வருது. நான் அங்கே போய் உட்காந்துட்டா குடும்பமே மறந்துடுது, மனைவி பிள்ளைகள் வீடு எல்லாம் மறந்து போயிடுது. அப்போ ஏன் அப்படி ஆயிட்டாங்க? பாவம், அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அது கட்டி விட்டார். ஆரம்பத்தில் சும்மா விளையாட்டாய் செய்த காரியம் இப்போ அது இல்லாமல் இருக்க முடியல, அங்கே போகாமல் இருக்க முடியல, அதுலேருந்து வெளியே வர முடியல. தப்புன்னு தெரியுது, குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு தெரியுது, ஆனால் அது அடிமையாக்கி விட்டார், கை கட்டி விட்டு. அதான் வசனம் சொல்லுகிறது, கயிற்றை போல கட்டிவிடும். அப்போ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம், பெருமையாக இருக்கலாம், எப்பவுமே பெருமையாக பேசுறது. சில நேரம் உணர்வு வரும், நம்ம பெருமையாக இருக்கமே நீ, ஆனால் அடுத்த நேரம் அந்த பெருமை வந்துக்கிட்டே இருக்கும். பெருமையான பேச்சு, பெருமையான செயல், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, ஆனால் அது பாவம்னு தெரியும், ஆனால் அதை செய்து கொண்டே இருப்போம். செல்ஃபோனில் இதை பேசக்கூடாது, இவங்களோட தொடர்பு வேண்டாம், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேண்டான்னு நினச்சாலும் அது விடாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு அடிமைத்தனம், ஒரு ஸ்லேவ். சாத்தான் அந்த பாவத்தில் அந்த கயிறு உங்களை கட்டி இருக்கிறது. ஏதோ ஒரு பாவ கண்ணியில் சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் சிலருக்கு லஞ்சம்லாம் வாங்கக்கூடாது, நம்ம உண்மையாக இருக்கணும்னு தான் தெரிஞ்சு நீங்கள் வேலைக்கு போனீங்க. முதல்ல ஒரு தேவைக்காக கொஞ்சம் வாங்கி பழகி இப்போ லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியல. அது ஒரு அடிமைத்தனம். லஞ்சம் வாங்குறவங்க அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துடுறாங்க. பணத்தை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்து விடுகிறது, வாங்கினா என்ன. ஒரு நேரம் அது தப்புன்னு தெரியும், தப்பு, நம்ம இது வேண்டாம் அப்படின்னு தெரியும். ஆனால் பணத்தை பார்த்த உடனே ஏன் வாங்கினா என்ன, அவங்க வாங்கலையா, இவங்க வாங்கலையா, அவங்க செய்யலையா, நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு அந்த பாவ அடிமைத்தனம். ஏன் அப்படி இருக்கிறோன்னா அது ஒரு பாவம் கயிற்றை போல கட்டி விட்டது. பண ஆசை என்கிற பாவம் கட்டி விட்டது, இச்சை என்கிற பாவம் உங்களை கயிற்றை போல கட்டி விட்டது. அந்த மாதிரி ஒரு பாவ பழக்கம், ஒரு பாவ தொடர்பு, ஒரு பாவ சுபாவம் உங்களை கயிற்றை போல கட்டி அது உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அது உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறது, உங்களுடைய பரிசுத்தத்தை பாதித்து கொண்டே இருக்கிறது. அதனால வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை,
உங்களுடைய தனிப்பட்ட உள்ளத்தில் சமாதானம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, பல நன்மைகளை இழந்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், ஆனால் இதுலேருந்து என்னால் விட முடியலையே. அதான் உங்களுடைய பிரச்சனை. என்ன நடந்தது பாருங்க. அந்த சகோதரனால் இந்த சூதாட்டத்தை விட முடியலை. கடைசியில் வறுமை கோட்டுக்கு கீழே வந்துட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், பணமும் இப்போ வரமாட்டேங்குது, பாவம் செய்து 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 தொழிலுக்கும் போகாமல் இப்போ வருமானமும் இல்லை, இப்போ சூதாட போகவும் முடியலை, நிம்மதியாக இருக்கவும் முடியலை, வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. மனம் உடைந்து சொன்னால், நான் தற்கொலை பண்ணி செத்து விடுகிறேன். பாவம் கடைசியாக கொண்டு போய் நிறுத்துகிற இடம் அதுதான். நான் தற்கொலை பண்ணி செத்து விடுகிறேன். சாத்தான் ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளாக்கி அவனை கொண்டு போய் நிறுத்துகிற கடைசி இடம் அதுதான். இனிமே என்னால் இதை விட முடியாது, அது இல்லாமலும் இருக்க முடியாது, அது இருந்தால் குடும்பத்தில் நிம்மதியாகவும் இருக்க முடியாது, என்னால் அதை விடவும் முடியலை, நான் செத்து போயிடுறேன். பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் அதுதான் என்பதாக அவர் நினைத்தார். நீங்கள் ஒருவேளை அப்படி நினைக்கலாம். நான் இந்த கூட்டத்துக்கு போகிறேன், இந்த விடுதலை முகாமுக்கு போகிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று இயேசு செய்யணும், அல்லது நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன். இயேசு தான் ஏதாவது எனக்கு ஒன்று செய்யணும், அல்லது அதோடு என் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறேன், இதுதான் கடைசி என்பதாக வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். அவருடைய மனைவி சொன்னாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரரை தெரியும், அவர்கிட்ட போகலாம், அவர் உங்களுக்காக இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுவார், நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. அவங்களுடைய மனைவி அவரை உற்சாகப்படுத்தினாங்க. உங்களால் தான் குடும்பம் இப்படி ஆச்சு, உங்களால் தான் நாங்கள் இப்படி ஆயிட்டோம் குற்றப்படுத்தாதபடி அடிமைப்பட்டு போன ஒரு கணவருக்கு அவருடைய மனைவி உதவி செய்தார்கள். இல்லை, நீங்கள் வாங்க, நம்ம போய் ஜெபிக்க போனால் உங்களுக்கு விடுதலை உண்டு, இயேசு விடுதலை தருவார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கட்டாய விடுதலை உண்டு, வாங்கன்னு சொன்ன. அவர் சொன்னார், இல்லை இல்லை, யாரும் என்னை விடுதலையாக்க முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான், இனிமேல் என்னால் சூதாட்டத்தை விட்டுலாம் இருக்க முடியாது, அது என் வாழ்க்கையில் அப்படி பழகி விட்டார், அதனால என்னால் முடியாது, இனி அதை என்னால் விடவும் முடியாது, அதனால் நான் வாழவும் முடியாது, செத்து போயிடுறேன், நான் செத்து போயிட்டா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அவருடைய மனைவி சொன்னாங்க, இல்லைங்க, எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு, அவரால் முடியும், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, வாங்கன்னு சொன்ன உடனே மனைவி இவ்வளோ வற்புறுத்தி அழைச்சதுனால சரி நான் வர்றேன், ஆனால் என்னை யாரும் மாற்ற முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் போனார். ஒரு ஊழியக்காடத்தில், சென்னையிலே ஒரு ஊழியக்காடத்தில் அவருடைய மனைவி அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஊழியக்காரர் அன்பாக கூப்பிட்டு, வாங்க பிரதர், அன்பாக உட்கார வைத்தார். அவர் சொன்னார், இயேசு உங்களை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னார், என்னை யாரும் விடுதலையாக்க முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு போனது, இந்த பாவத்திலேருந்து இத்தனை வருஷமாக நான் அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் அதை விளையாட ஆரம்பித்தா ராத்திரி பகல் வித்தியாசமே எனக்கு தெரியாது, நேரம் போகிறதே தெரியாது, அப்படி அதில் மூழ்கி விடுவேன், அந்த மாதிரி நான் இருக்கிறவன், அது இல்லாட்ட எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும், என்னை இனிமேல் விடுதலையெல்லாம் ஆக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், இல்லை, இயேசுவால் முடியும், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும், அவரால் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும், நீங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு கேளுங்க, போதும், அவ்வளோதான், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், ஆனால் நீங்கள் விரும்பணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு விரும்பி ஒரே ஒரு சின்ன வார்த்தை, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்களேன் அப்படின்னு கேளுங்க, போதும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப நேர போராட்டத்துக்கு அப்புறம், சரி நீங்கள் சொல்கிறீங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன்னே, பார்ப்போம் உங்கள் இயேசு என்ன பண்ணுறார் பார்க்கலான்னு சொல்லி அந்த ஊழியக்காரோடு கண்களை மூடி, இயேசுவே இந்த மாதிரி பாவத்தில் நான் இருக்கிறேன், என்னால் அதை விட முடியல, என்னால் அது இல்லாமல் இருக்க முடியல, நீங்கள் விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்களேன் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். அதன் பிறகு அந்த ஊழியக்காரர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வல்லமை இறங்கினர், விடுதலை அளிக்கிற இயேசுவின் வல்லமை இறங்கினர். அதுதான் இயேசுடைய வல்லமை. அவருடைய வல்லமை விடுதலை கொடுக்கிற வல்லமை. ஆண்டவருடைய வல்லமை அவரை தொட்டது. ஒரே நாள் அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டார். எந்த பாவத்தை விட முடியாது என்று எண்ணினாரோ அதன் பிறகு அந்த பாவத்தை தொடவே முடியவில்லை. அதன் பிறகு அந்த பக்கமே அவரால் போக முடியவில்லை. அவருடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றினார். இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம்.
விடுதலை, விடுதலை. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை, பாவ போராட்டத்திலிருந்து விடுதலை, பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆனால் நீங்கள் விரும்பணும், எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இன்னும் விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற சிலர் இங்கே இருக்கிறீங்க. குறிப்பிட்ட ஒரு பாவத்தை விட முடியலை, அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து வெளியே வர முடியலை. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய விடுதலைக்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? 1 பேதுரு 2:24 சொல்லுகிறாரு, உங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக உங்கள் பாவங்களை சிலுவையின் மீது அவர் சுமந்தார். உங்கள் பாவங்களை அவர் சிலுவையின் மீது சுமந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறார். சிலுவையில் பாவத்தை சுமந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் அதற்காக சிந்தினார். இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆத்மாவிற்கு பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தம். ஆனால் ஒரு ஆட்டினுடைய இரத்தம், கோழியினுடைய இரத்தம், மிருகங்களுடைய இரத்தம், பறவைகளுடைய இரத்தம் மனிதனுக்கு நிரந்தரமான பாவ மன்னிப்பையோ பாவத்திலிருந்து விடுதலையோ கொண்டு வர முடியாது. அதனால தான் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஒரு மனித இரத்தம் சிந்தப்படணும். அது பரிசுத்தமுள்ள இரத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் பரிசுத்தமான மனிதன் யாரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிவிட்டோம். ஆகவே தேவன் அவரே மனித அவதாரம் எடுத்து வந்தார். அந்த காணக்கூடாத இறைவன் ஒரு மனிதனாக இயேசு என்கிற பெயரிலே இறங்கி வந்தார். அவர்தான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். அவர் மனித அவதாரம் எடுத்த போது அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. எதுக்காக அவர் வந்தார்? தன்னை பலியாய் கொடுக்க வந்தார். நான் என்னை பலியாய் கொடுக்க வந்தேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். எப்படி ஒரு ஆடுடைய ரத்தம் சிந்தப்பட்டு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட அவங்க பிரயத்தனம் பண்ணினார்களோ, உலகம் முழுமைக்கும் ரத்தம் சிந்த வந்த ஒரே தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பிறந்தார். கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அதில் அவருடைய பிறப்பிலே ஒரு பரிசுத்தம், அவருடைய பிறப்பிலே ஒரு பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இல்லாட்டா உலக மக்களுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியாது. அதனால தான் ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்து கரைப்படாதவராக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். 33.5 வயதில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு வாலிபனாக இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்தார். பரிசுத்தம், அவருடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், அவருடைய சிந்தனையிலே பரிசுத்தம், வாழ்க்கை முழுவதும் அவர் பரிசுத்தம். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் லீலைகள் கிடையாது, திருவிளையாடல்கள் கிடையாது. ஒரு பரிசுத்தம், ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தனாதான் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும். பாவத்தில் இந்த விடுதலை மனுஷனுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை அவர் சிந்தினார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தீத்து 2:14 நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்தும் விடுதலை செய்வதற்காக இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சகல பாவத்தில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கத்தான் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அதனால 1 யோவான் 1:7 சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்திற்கு மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கிற வல்லமை உண்டு. இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க, மனிதனுடைய இருதயத்தை பாவமர கழுவி சுத்திகரிக்க, மனிதனை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ள ஒரே ஒரு இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. வேற வழி கிடையாது. அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பாகிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக வசனம் சொல்லுகிறார். எபேசியர் 1:7 நாம் அப்படி வாசிக்கிறோம். அவருடைய இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம். அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்தார். அந்த இரத்தத்தின் வல்லமை பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறாரு.
இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கும். அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே கடந்து வரும். அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே கடந்து வந்து அந்த பாவ கட்டுகளை அறுத்து எறியும். அந்த பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கும். அதுதான் இங்கே அநேக மக்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் அடிமைத்தனத்தில் தவிக்கிறீங்க, என்னால் இதை விட முடியல, என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியலை. இன்றைக்கு இயேசுடைய ரத்தம் உங்களை விடுதலையாக்க போகிறாரு. அதனால முதலாவது அற்புதம் விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. அது என்ன பாவமாகவும் இருக்கலாம், லஞ்சம் வாங்குகிற பழக்கமாக இருக்கலாம், பண ஆசையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், கண்களின் இச்சைகளாக இருக்கலாம், மாமிச இச்சைகளாக இருக்கலாம், அல்லது தவறான தொடர்புகளாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு பாவ காரியம், அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய குற்ற மனசாட்சி உங்களை பாதித்து கொண்டு இருக்கலாம். பாவத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுடைய மனசாட்சி அவனை பாதிக்கும். அந்த குற்ற மனசாட்சின்னு சொல்லுவார். உனக்கு மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மனசாட்சி அமைதியாக இருக்கும்போது தான் அந்த குரலை கேட்க முடியும். மனிதர்கள் பாவம் செய்துட்டு அதில் மக்களோடு பழகும்போது அந்த மனசாட்சி பேசுறது கேட்காது. அந்த ராத்திரியில் தனிமையாக படுக்க போகும்போது தான் அந்த மனசாட்சியினுடைய குரல் கேட்கும். அந்த மனசாட்சி அவனை வாதிக்கும். நான் செய்கிறது தப்பாச்சே, இது பாவமாச்சே, இதெல்லாம் செய்கிறேனே, அந்த மனசாட்சியை வாதிக்கும். அதனால தான் ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கலங்குவார். தூக்க மாத்திரை சாப்பிட்றது, போதையில் நல்லா குடிச்சிட்டு தூங்க போகிறது. ஏன்னா அந்த குற்ற மனசாட்சியை வாதிக்கும். அந்த வாதிப்பிலிருந்து விடுதலை பெற, அந்த வாதிப்பு நம்முடைய உள்ளத்தில் உண்டாகாமல் இருக்க, அந்த மனசாட்சி பேசுவதை கேட்காமல் இருக்கதா நிறைய பேர் குடிப்பது, போதை வசு பயன்படுத்துவது, இரவு படுக்க போகும்போது போதையில் படுக்க போவது எல்லாமே. இல்லாட்டா அந்த மனசாட்சி வாதிக்கும். ஆனால் காலையில் எழும்பின உடனே பாருங்கள், மனசாட்சி வாதிக்கும். அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. அந்த மனசாட்சி உணர்த்தும், நீ பாவம் செய்து கொண்டு இருக்கிற. இந்த குற்ற மனசாட்சி தான் மிக பயங்கரமான வேதனை. மனிதனுடைய சமாதானத்தை இது பாதித்து விடும். ஆனால் இதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை அது சுத்திகரிக்கிறார். குற்ற மனசாட்சியை மாற்றுகிறார். அந்த அந்த உணர்வு என்கிற மனசாட்சியில் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கி, இப்போ நான் தேவனுடைய பிள்ளை, என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய மனசாட்சியில் ஒரு விடுதலை உங்களுக்கு வேணும். அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். இல்லாட்டா உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நீங்கள் வேதனை தான் அனுபவிப்பீர்கள். அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற இயேசுடைய ரத்தம். இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்னு கேளுங்க. அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவீங்க. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரு சமயம் கத்தார் நாட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னால். அப்போ அங்கே சர்ச்சஸே கிடையாது. ஒரு ஹோட்டல் ஹாலில் தான் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. முதல் நாள் கூட்டம், 4 நாள் கூட்டம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை சந்தித்தார். கடைசி நாள் கூட்டத்தில் நன்மை பெற்றவங்க வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னபோது ஒரு மனிதன் வந்தார். நல்ல உயரம், நல்ல ஜாண்டிங்கான ஃபிகர், ரொம்ப ரொம்ப கட்டுமஸ்தான உடல். அவர் வரும்போதே பார்த்தா கம்பீரமாக வந்து மைக் பிடித்தவர் சொன்னார், நான் இலங்கையை சார்ந்தவன், இலங்கை தமிழர். அவர் சொன்னார், நான் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து, இலங்கையில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து விடுதலைக்காக போராடுகிறோம் என்று சொல்லி நிறைய பேரை சுட்டு கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், நிறைய பேரை சுட்டு கொண்டு என் கண் முன்னால் ரத்த வெள்ளத்தில் விழுந்து மறிச்சிருக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் இருக்க பிடிக்காமல் அங்கிருந்து அந்த நாட்டை விட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து வேலை செய்கிறேன். அந்த நாட்டை விட்டு வந்தே சில வருடங்கள் கழிந்து விட்டது. ஆனால் என்னுடைய குற்ற மனசாட்சி, என் மூலமாய் செத்து விழுந்தவர்கள், என் மூலமாக ரத்தம் சிந்தினவர்கள், என் மூலமாய் கதறின அந்த மக்கள், அந்த காட்சி என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. ராத்திரிலாம் என்னால் தூங்க முடியாது. இரவெல்லாம் அந்த குற்ற மனசாட்சி என்னை வாதிக்கும். உன்னால் எத்தனை பேர் செத்தாங்க, உன்னால் எத்தனை பேர் ரத்தம் சிந்தினாங்க, நீ இப்படியெல்லாம் நடந்து கொண்டாயே. எந்த காட்சி என் உள்ளத்தை விட்டு விலகலை. குற்ற மனசாட்சி என்னை வாதித்து கொண்டே இருந்தது. இதை யாரிடத்துல நான் சொல்ல முடியாது. நிம்மதியும் இல்லை,
எவ்வளவு இரவெல்லாம் நான் கஷ்டப்படுவேன், தூங்க முடியாமல். அவர் சொன்னார், முதல் நாள் கூட்டத்தில் இயேசுவின் இரத்தத்தை குறித்து சகோதரர் பிரசங்கம் பண்ணின போது, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி இந்த குற்ற மனசாட்சியை மாற்றுங்க, நான் செய்தது தப்பு தான், நான் செய்தது பாவம்தான், அநேகருடைய ரத்தத்தை நான் சிந்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் அழுது இயேசுகிட்ட ஜெபம் பண்ணேன். இயேசுடைய ரத்தம் என்னை கழுவினது. இந்த 3 நாளாக நான் நிம்மதியாய் தூங்குகிறேன். அந்த குற்ற மனசாட்சி என்னை விட்டு எடுக்கப்பட்டது, அந்த பாவம் செய்த உணர்வு எடுக்கப்பட்டது. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற மிகப்பெரிய அற்புதம். அந்த பாவம் செய்த உணர்வையே ஆண்டவர் எடுத்து விடுவார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கி விடுவார். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் சரீரத்தில் எவ்வளோ சுகம் பெற்ற பிரயோஜனம் இல்லை, நோயிலிருந்து விடுதலை பெற்ற பிரயோஜனம் இல்லை. குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறணும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு மெய்யான பரிசுத்தம் சந்தோஷம் உங்களுக்குள்ள வரணும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது விடுதலை. இன்னும் இந்த விடுதலை பெறாத சிலர் இங்கே இருக்கிறீங்க, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களை பாவி என்று புறம்பே தள்ள மாட்டார். நீ பாவம் செய்துட்ட எட வராதன்னு சொல்ல மாட்டார். நீ வா, நான் உன்னை மன்னிப்பேன் என்று அணைத்து கொள்ளுவார். அவர் உங்களை பார்க்கிற விதமே வித்தியாசம். நீங்கள் தைரியமாக இயேசுகிட்ட சொல்லுங்க, நான் இந்த பாவத்தை செய்கிறேன், என்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, என்னை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு உங்களை கழுவி சுத்திகரிக்கும். 2வது, இன்னொரு விடுதலை குறித்து சொன்ன பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பாவத்தில் இருந்து விடுதலை. 2வது, ஆண்டவர் என்ன விடுதலை கொடுக்க விரும்புகிறார்? வியாதியிலிருந்து விடுதலை. இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் செய்த ஊழியத்தில் பெரும்பாலான ஊழியம் வியாதியஸ்தரை சுகமாக்கினர். மத்தேயு 4:23 சகல வியாதிகளை நீக்கி மக்களுக்கு சுகம் கொடுத்தார். மத்தேயு 9:35 போகிற இடமெல்லாம் ஜனங்களுடைய நோய்களை நீக்கி அவர் அற்புத சுகம் கொடுத்தார். மத்தேயு 14:14 வியாதியஸ்தரை கண்டபோது மனதுருகி அவர்களை எல்லாம் அவர் சுகமாக்கினார். மத்தேயு 15:30 வியாதியஸ்தரை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வச்சாங்க. நடக்க முடியாதவங்க, கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, ஊனர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்ட வியாதியஸ்தரை கொண்டு வந்து வைத்தாங்க. எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். குஷ்டரோகிகளை குணமாக்கினார், குருடர்களை குணமாக்கினார், பேச முடியாதவங்களை பேச வைத்தார், காது கேட்காதவங்களை கேட்க வைத்தார், நடக்க முடியாதவங்களை நடக்க வைத்தார், சகல விதமான நோய்களையும் மாற்றி அற்புத சுகம் கொடுத்தார். இந்த வியாதி ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறார், சிறைப்படுத்தி விடுகிறார். ஒரு வியாதி வந்துட்டா பாருங்களேன், ஒரு அடிமைத்தனம், ஒரு வேதனை வந்து விடுகிறார். நம்முடைய உள்ளத்தில் ஒரு வேதனை வந்து, எனக்கு தெரியும், ஏன்னா நான் 14வது வயசில் நான் வியாதிப்பட்டு வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு. என் சரீரம் அடிமைப்படுத்தப்பட்டு நோயினாலே பாதிக்கப்பட்டது. என் குடும்பமே அதனாலே துக்கப்பட்டு போனது. அதனால வியாதினால் உண்டாகிற அந்த சிறையிருப்பு, அந்த அடிமைத்தனம், அந்த வியாதினாலே நீங்கள் கட்டப்பட்டு இன்னைக்கு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். கேன்சர், ஆஸ்துமா, ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு நரம்பு பாதிக்கப்பட்டுட்டு, ஹார்ட்டில் ப்ராப்ளம், இருதயம் சரியாக இயங்கவில்லை, இருதயத்தில் வலி, ஒரு மரண பயம், ஏதோ ஒரு வியாதி, கர்ப்பப்பையில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை, என்னுடைய ஜீரண உறுப்பில் பிரச்சனை, என்னுடைய பார்வையில் பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி. இந்த சரீரத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் அதனால ஒரு பாதிப்பு உண்டாகி ஒரு சிறைப்படுத்தப்பட்ட நிலைமை, ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமை, நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த வியாதியை நினச்சே ஒரு பயம். இந்த வியாதிக்கு இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அங்கே காமிச்சாச்சு சுகமே ஆகலையே, இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அங்கே போயாச்சு பணம் ஆயிரக்கணக்காக செலவு பண்ணியாச்சு, சரியாக மாட்டேங்குது, இங்கே ஒரு டாக்டர் சொல்கிறாங்க அங்கே போகலாமா. எவ்வளோ ஒரு பதஷ்டம். வியாதிப்பட்ட குழந்தை, கணவர் வியாதிப்பட்டுட்டா, மனைவி வியாதிப்பட்டுட்டா, ஒரு துக்கம் வந்து விடுகிறாரு. அதனால்தான் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க. வியாதி இல்லாத வாழ்க்கை தான் ஒரு குறைவில்லாத ஒரு ஐஸ்வர்யம் என்பதாக. அந்த வியாதி நம்முடைய சரீரத்தை பாதிக்கும் போது எவ்வளோ பெரிய பாதிப்பு உள்ளத்தில் உண்டாகிறது. நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கலாம். எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்குது, எனக்குன்னு இந்த வலி போகலையே,
என்னால் என்ன நடக்க முடியலையே, எனக்கு இந்த வலி தாங்க முடியலையே, எனக்கு என் இருதயம் சரியாகலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். அந்த வியாதியின் பிடியிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். அந்த நோயின் வல்லமையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். அந்த பலவீனத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதங்க. இன்றைக்கு இப்போ ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற வியாதி என்ன, உங்களை வேதனைப்படுத்துகிற இந்த வியாதி என்ன, ஹார்ட் ப்ராப்ளம், இருதயத்தில் வலி, இருதயம் நார்மலாக துடிக்கலை, வேகமாக துடிக்குது. என் இருதயம் ஒரு நார்மலான இருதய துடிப்பை இல்லை, வேகமாக துடிக்குது. எந்த நேரமும் மரணம் வந்துடலாம். அந்த மரண பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? வீங்கி இருந்த என் இருதயத்தை புது இருதயமாய் மாற்றின இயேசு உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை தருவார். இன்றைக்கு அந்த வீங்கி இருந்த இருதயத்தை குணமாக்கின இயேசு உங்களுக்கு அப்படி தருவார். நீங்கள் வீங்கின இருதயத்தோட, உங்கள் இருதயத்தில் ஒரு வீக்கம் இருக்குது, பல்ஜ் ஆகி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு புது இருதயத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய கிட்னியில் ப்ராப்ளம், உங்கள் கிட்னி இப்பொழுது 50% வந்து செயலற்று போய்விட்டது. கிட்னியில் இப்போ 50% தான் செயல்படுது. உங்களுடைய கிட்னியில் ப்ராப்ளம், வலி, இயேசு அதை 100க்கு 100 சுகமாக்கி இயங்க வைத்து விடுவார். உங்களுடைய சரீரத்தில் எலும்புகள் நரம்புகள் பாதிக்கப்பட்டுட்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துட்டு, அதான் ஜாயிண்ட்டுகளில் வலிக்குது, அதான் முழங்காலில் வீக்கம், அதனால தான் நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியாது, சாகு வரைக்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? இயேசுகிட்ட வந்தால் நான் அதை ஒரு மெடிசன் தர்றேன், அதை போட்டுக்க, அப்பப்போ சரியாயிரும் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன், அதை எடுத்து போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறவர் இயேசு. விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. அவர் சொல்ல, நான் விடுவிப்பேன். உன்னை சும்மா ஆறுதல் படுத்தி, பரவாயில்ல, நான் உன்னை தாங்குறேன், உனக்கு அப்பப்போ நீ வியாதி வரும்போது ஜெபம் பண்ணு, அந்த நேரம் சரியாயிரும், அந்த மாதிரி சொல்லுகிறவர் அல்ல. நான் உனக்கு விடுதலை தருவேன், விடுவித்து விடுவேன். அந்த நோயிலிருந்து விடுதலை, கேன்சரா கேன்சர்லேருந்து விடுதலை, ஆஸ்துமாவா ஆஸ்துமாவிலிருந்து விடுதலை, ஆர்த்தரைட்டிஸா அதிலிருந்து விடுதலை, என்ன வியாதி என்ன வலி, பூரணமான விடுதலை. நரம்பு பாதிக்கப்பட்டுட்டு, எலும்பு பாதிக்கப்பட்டுட்டு, ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல், ஜஸ்ட் ஒன் டச், இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும். ஏன் தெரியுமா? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய கையில் ஒரு தழும்பு இருக்கிறார். இயேசுடைய கையில் ஒரு தழும்பு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுடைய கையில் தழும்பு இருக்கிறார். இயேசுடைய கையை பாருங்க, அவருடைய கையில் வில் இல்லை, அம்பு இல்லை, பட்டயம் இல்லை, சங்கு இல்லை, எதுவும் இல்லை, தழும்புகள் இருக்கிறது. இந்த தழும்புகள் நம்மை சுகமாக்குவதற்காக, வியாதியஸ்தரை குணமாக்குவதற்காக. அவருக்கு தான் கல்வாரி சிலுவையில் தன் கைகளை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஜெப நேரத்தில் யாரோ என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு, நான் சுகமாயிட்டேன். ஒருத்தர் வந்து சொன்னார், 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம், முதுகு தண்டில் பிரச்சனை, பைக் ஓட்ட முடியாது, ஒரு பொருளை தூக்க முடியாது, அப்படியே பொம்மை மாதிரி வேலைக்கு போனோம், பொம்மை மாதிரி வரணும், அவங்க வந்து ஸ்டெயின் பண்ணிடக்கூடாது, அந்த முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு 18 வருஷம் வேதனையாம். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ராத்திரி படுக்கையில் ரொம்ப கடினம். 18 வருஷம் வேதனையோடு கழித்திருக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தா, இயேசுவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினா. அவர் வந்து மேடையில் சாட்சி சொன்னார். எனக்கு மறக்கவே இல்லை, ஞாபகம் இருக்குது. ஏன்னு சொன்னால், அந்த 18 வருஷம் அந்த பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட பெண்ணுக்கு இயேசு சுகம் கொடுத்திருந்தார்ல, அதே மாதிரி அவருக்கு 18 வருஷம். அதனால தான் எனக்கு மறக்கலை அந்த சாட்சி. அவர் வந்து மேடையில் சொன்னார், 18 வருஷம் குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒரு மரண வேதனை அனுபவித்து கொண்டிருந்தேன். ஜெப நேரத்தில் என் முதுகு யாரோ தொட்டாங்க, தடவி கொடுத்தாங்க. யாரோ வந்து கை வந்து என் முதுகில் வைத்து தடவி கொடுத்தார்கள். நான் அதை உணர்ந்தேன். நான் திரும்பிலாம் பார்த்தேன், யாருமே என்னை தொடலை. அப்போ யார் தொட்டாரு? இயேசுவின் கரம் தொட்டாரு. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர், எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர். அவருடைய கரம் தொடுவதை உணர முடியும். நான் மரணப்படுக்கையில் இருந்தப்போ இயேசு தொட்டதை நான் உணர்ந்தேன். அவருடைய கை என் மேலே வைக்கப்பட்டதை உணர்ந்த கை என்னை தொட்டது. அந்த கை தொடுவதை உணர்ந்த உடனே எனக்கு சுகம் உண்டானது. ஏன் அவருடைய கரம் தொடுதல் அற்புதம்? அவருடைய கையிலே தான் தழும்புகள் இருக்கிறது.
நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகள், நம்மை சுகமாக்குவதற்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகள். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறாரு, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம். தழும்புள்ள அந்த கரம், இன்றைக்கும் அவருடைய கரத்தில் அந்த ஆணி கடாவப்பட்ட தழும்புகள் இருக்கிறாரு. அந்த ஆணி கடாவப்பட்ட தழும்புகள் அந்த கரத்தை வைக்கும்போது அந்த தழும்புகள்ல இருந்து தான் அந்த வல்லமை நம் சரீரத்தில் பாய்ந்து போகிறது. இயேசுவே என் இருதயத்தை தொடும் போது இருதயத்தை அவருடைய கரம் தொடும். இயேசுவே என் சிறுநீரகத்தை தொடும், ஆண்டவருடைய கரம் தொடும். என் கர்ப்பப்பையில பிரச்சனை என்னை தொடும், இயேசுடைய கரம் தொடும். இந்த கட்டி இருந்து என்னை வேதனைப்படுத்துது, இதை எடுத்த போடும், அவருடைய கரம் எடுத்த போடும். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு சமய மேடையில் வந்து அந்த பந்தலுக்குள்ள திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும்போது என் சரீரத்தில் உள்ள சைஸில் ஒரு கட்டி இருந்தது. ஜெப நேரத்தில் இயேசுவே அந்த கட்டியை பிடுங்கி போடுங்க, அந்த கட்டியை எடுத்து போடுங்க, இந்த கட்டி எனக்கு பயமாக இருக்குது, கேன்சராக இருக்குமோன்னு பயமாக இருக்குது, அதை எடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, வந்து என் உடம்புக்குள்ள ஒரு கை வந்து அந்த கட்டியை பிடுங்கி எடுத்ததை நான் உணர்ந்தேன். அதை தடை பார்த்த கட்டியை காணவில்லை. இயேசுவின் கரம் அவ்வளவு அற்புதம் செய்கிற கரம் பாருங்க. இயேசுடைய கரம் கட்டியை பிடுங்கி எடுத்து போடுகிற கரம். தொட்ட உடனே சுகம், தொட்ட உடனே அற்புதம். இன்னைக்கு உங்களை தொட போகிறார். தழும்புள்ள கரத்தினால் தொட போகிறார். இயேசு உங்களை தொட விரும்புகிறார். என் மகளை நான் தொட்டு குணமாக்குகிறேன், என் மகனை நான் தொட்டு குணமாக்குகிறேன் என்று தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர். அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய கரத்தில் உள்ள தழும்புகள் நமக்கு சுகம் கொடுப்பதற்காக. தொட்டவுடன் அற்புதம் நடந்துவிடும். அநேகர் வந்து செய்யும், கண்ணை யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு, கண்ணில் பார்வை வந்து விட்டது. என்னுடைய சரீரத்தில் இந்த இடத்துல வலி இருந்தது, யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு, சுகமாகி விட்டாரு. இன்றைக்கு இயேசு உங்களை தொடரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. உண்மையா இயேசு தொடர்ந்து விரும்புறீங்களா? அப்போ நான் கேட்கணும், எனக்காகத்தானே சிலுவையில் மறிச்சிங்க, எனக்காகத்தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, எனக்காகத்தானே உங்களுடைய கைகளில் தழும்பை ஏற்றுக்கொண்டீங்க. என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க. நீங்கள் உண்மையாக கேட்கும்போது அவர் உங்களை தொடுவார். மத்த 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசிக்கும் போது அவன் கோப்படுகிறான், இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, என்ன சுகமாக்குமால முடியும், ஆனால் உமக்கு சித்தமானா என்னை சுகமாக்கும் என்பதாக அவன் கேட்கிறான். ஒருவேளை என் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்னை சுகமாக்காமல் விட்டு விடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால அவன் சொல்றான், உங்க சித்தமானா என்னை சுத்தமாக்கும். இயேசுவின் நாட்களில் குஷ்டரோக வியாதின்னா அது கொடூரமான வியாதியாய் கருதப்பட்டது. அதாவது தீட்டான வியாதி, அன்கிளீன் டிசீஸ் அப்படி கருதப்பட்டது. அதனால அந்த நாட்களில் ஒரு ஆளுக்கு குஷ்டரோக வியாதி வந்துட்டு சருமத்தில் தோன்றிட்டுன்னு சொன்னால் அவனை ஊரை விட்டே புறம்பாக்கிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க, ஊருக்குள்ளே இருக்க முடியாது, சொந்த மனைவி பிள்ளைகளோடு வாழ முடியாது. அவனை வந்து ஊரை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. மலை மலைகளில் அந்த குகைகளுக்குள்ள கூட்டம் கூட்டமாக குஷ்டரோகிகள் வசிப்பாங்க. அவங்களுக்கு மருத்துவமும் செய்யப்பட மாட்டாது. அவங்களுக்கு உணவு மாத்திரம் வேளைக்கு கவர்மெண்ட் கொடுக்கும். அவங்களுக்கு போய் ரொட்டி அதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளணும். எவ்வளோ பரிதாபமான வாழ்க்கை பாருங்கள். அவங்க ஊருக்குள்ளே வந்தால் கல் இருந்து அவங்கள விரட்டிடுவாங்க, கல் எடுத்து அடித்து விரட்டிடுவாங்க, சொந்த குடும்பத்தாரை விரட்டிடுவாங்க. ஏன்னா அது ஒரு தீட்டான வியாதி அப்படின்னு சமுதாயத்தால் அவங்க புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்க பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் போனாலே தீட்டுன்னு நினைப்பாங்க. அப்போ இயேசு ஒரு மலையில் பிரசங்கத்தை முடித்து திரும்புகிறார். மலை பிரசங்கம் முடிக்கும் போது தான் இந்த குஷ்டரோகி வருகிறான். மற்ற 5, 6, 7 அதிகாரத்தில் மலை பிரசங்கம் இயேசு பண்ணுறார். அப்போ அந்த மலையில் உள்ள ஒரு குகையில் இந்த குஷ்டரோகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறான். இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாருன்னா ஊருக்குள்ளே போக முடியாது, இயேசுவை தேடி ஊருக்குள்ளே போக முடியாது, நம்மளை எல்லாரும் தீட்டான வியாதின்னு அடித்து விரட்டிடுவாங்களே, என்ன பண்ணுறது? அப்போ இயேசு இந்த மலைப்பகுதிக்கு வந்திருக்கிறத கேள்விப்பட்டு வந்துட்டான். வந்தால் ஜனங்கள்லாம் உட்காந்து பிரசங்க கேட்குறாங்க. உள்ள நுழைஞ்ச ஆபத்து, எல்லாரும் கல்லெடுத்து அடித்து கொண்டு விடுவாங்க. வெயிட் பண்ணான், பிரசங்கம் முடிந்தாரு, எல்லாரும் கலைஞ்சு போகிறாங்க. இயேசுவும் புறப்பட்டு போகும்போது தூரத்தில் நின்று கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும். தூரத்தில் நின்று கூப்பிடுகிறான்.
இயேசு அவனை திரும்பி பார்த்துருப்பார். அவ்வளோ தூரத்தில் நின்று இருப்பான், பக்கத்தில் வரலை. இவன் குஷ்டரோகின்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள்லாம் ஓடி இருப்பாங்க. ஐயோ, அன்கிளீன் 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 டிசீஸ் எல்லாம் ஓடி இருப்பாங்க. சீஷர்கள் கூட இயேசுக்கு பின்னால் போயிருப்பாங்க. 12 அப்போஸ்தலர்களும் பின்னால் போயிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு சொல்லப்பட்டது அதுதான், அவனுக்கு போதிக்கப்பட்டது அதுதான். அது தீட்டான வியாதி, குஷ்டரோகி பக்கத்தில் போகக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பின்னால் போயிட்டாங்க. இயேசு நிற்கிறார், அவனை பார்க்கிறார். அவன் தூரத்தில் நிற்கிறான், பக்கத்தில் வர அவனுக்கு பயம். இயேசு நீ அன்கிளீன் டிசீஸ் தூரத்தில் நெல்லுன்னு சொல்லிடுவாரோ அப்படின்ற பயம். உன் பாவத்தினால் இந்த வியாதி நீ போ அவ்வளோதான் சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம். அதனால தான் சொல்கிறான், உமக்கு சித்தமானால், என்னை விரும்பினா என்னை சுகமாக்குங்க. உம்மிடத்தில் வல்லமை இருக்குது எனக்கு தெரியும், உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தூரத்தில் நிற்கிறான். எல்லாரும் சுற்றிலும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. 12 அப்போஸ்தலர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஐயோ குஷ்டரோகி குஷ்டரோகி அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாங்க. இயேசு தூரத்தில் இருந்து அங்கிருந்து அவர் அவனை பார்த்து, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக நீ சொல்லவில்லை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக நீ சுத்தமாக என் பக்கத்தில் வா அப்படி இயேசு சொல்லவில்லை. வேத வசனம் சொல்லுகிறாரு, இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு. அப்போ இயேசு அவன் பக்கத்தில் போற. அவன் பயந்து ஒதுங்கி இருப்பான். ஐயோ இயேசு என் பக்கத்தில் வராதங்க வராதங்க. யூ ஆர் மை சன், நீயும் என்னுடைய மகன், நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், என் பக்கத்தில் வா. எல்லாரும் தீட்டின்னு ஒதுங்கி நிற்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இயேசு குஷ்டரோகி கிட்ட போறாரு, என்ன இயேசு ஒரு குஷ்டரோகி பக்கத்தில் போறாரு. இயேசு பக்கத்தில் போய் தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டார். சுகமாக்கி விட்டு இயேசு தொடவில்லை, முதலாவது அவனை தொட்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், சன் ஐ வில் பி thou clean, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. அவன் எப்படி அந்த காட்சியை யோசித்து பாருங்க. அப்படியே கூனி குறுகி பயந்து நடுங்கி நின்று இருப்பான். இயேசு பக்கத்தில் போகிறார், கரத்தை நீட்டி அவனை தொடுகிறார். அப்படியே நடுக்கத்தோடு நின்று இருப்பான். இயேசு சொல்லுகிறார், நீ வியாதியோடு இருப்பது என் சித்தமா அல்ல, நீ சுகமா இருக்க நான் விரும்புகிறேன், சுத்தமாக. உடனே அவன் சுத்தமானான். அவனுடைய கை கால்களில் பாதிக்கப்பட்ட விரல்கள் மறுபடியும் முழு விரலாய் மாறி இருக்கும். குஷ்டரோக நோயினால் இழந்து போன சரீரம், சோல், சருமத்தில் உள்ள தழும்புகள் எல்லாம் மறைந்து விட்டாரு. ஒருவேளை காது இல்லாமல் போயிருக்கோம், காது வந்து விட்டாரு. விரல் மொட்டையா இருந்திருக்கும், விரல் வளர்ந்து விட்டாரு. அற்புதமான சுகம் உண்டாகி விட்டாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. யாரையும் தீட்டானவர்கள் என்று புறம்பே தள்ளுவது இல்லை, யாரையும் தீட்டானவர்கள் என்று ஒதுக்குவது இல்லை. அணைத்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். நீ பாவி என்று புறம்பே தள்ள மாட்டார். இயேசுவே எனக்கு உதவி செய்ய நீ வந்துட்டா அவர் மனது உருகுவார். மனது உருகுகிற ஒரு ஆண்டவர், தம்முடைய கரத்தை நீட்டி தொடுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொடுவார். உலகம் உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், மற்றவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நீ செய்கிற பாவம், நீ செய்த அக்கிரமம், உன் குடும்பத்தில் சாபம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனால் இயேசு சொல்லுவார், நான் உன்னை விடுதலை செய்வேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு சுகம் தருவேன். அதுக்கு தான் கைகளில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். 2 விதமான விடுதலைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். யாவரும் ஜெபம் பண்ணுவதற்காக தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். இயேசுடைய கல்வாரி சிலுவையை பாருங்கள், அவருடைய ரத்தத்தை நீங்கள் பாருங்கள். தலையில் முள்முடி சூட்டப்பட்டு முகமெல்லாம் ரத்தம், கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு கைகளில் இருந்த ரத்தம், வாரினால் முதுகு அடித்து கிழிக்கப்பட்டு முதுகெல்லாம் ரத்தம், கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு கால்களில் இருந்த ரத்தம், விலா ஈட்டினால் குத்தப்பட்டு விலாவில் இருந்த ரத்தம். ஒரு இரத்த வெள்ளத்தில் இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக, 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 எனக்காக, நமக்காக, இந்த முழு மனுக்குலத்திற்காக, நம்மை பாவத்திலிருந்தும் இந்த நோயின் வல்லமையிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்படாமல் பாவத்தில் இந்த விடுதலை கிடையாது. இயேசு தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே அவர் சிந்தி கொடுத்தார். அந்த இரத்தத்தின் வல்லமையை விசுவாசியுங்கள். அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களை பாவ கட்டுகளை அறுத்து விடுதலையாக்க போகிறது. முதலாவது
அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கவும் பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலையாக்க ஜெபிக்க போகிறேன். நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, ரெண்டாவது வியாதியிலிருந்து விடுதலை. இந்த 2 காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இன்னும் சிலர் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க. இன்னும் இந்த இடத்துல சிலர் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. இன்னும் சிலர் நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு விரும்பினாலும் அதை செய்து கொண்டே இருக்கிறீங்க, விட முடியல. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, மதுபானம், ரகசிய தொடர்புகள், அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படுகிற பாவ காரியம், சூதாடுகிற பழக்கம், லஞ்சம் வாங்குகிற பழக்கம், ஏதோ ஒரு பாவம், பண ஆசை, அதை விட முடியல. குடும்ப பெருமை, அதை விட முடியல. எரிச்சல், கோபம், அதை விட முடியல. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவ பழக்கம், அது நீங்க பாவம்னு உங்களுக்கு தெரியுது, விட முடியாம தவிக்கிறீங்க. உங்க விடுதலைக்காக முதலாவது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க, என்னை கூட மறந்துடுங்க. இயேசு உங்கள் அருகில் என்ன இருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர். அவருடைய சிலுவையை கண் முன்னால நிறுத்துங்க, சிலுவைக்கு முன்னால நில்லுங்க. அந்த சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பாருங்க. ரத்தம் வடிய வடிய தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி சிலுவையில் ரத்த வெள்ளத்தில் அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த ரத்தம் உங்களுக்காக, அந்த ரத்தம் உங்களுக்காக, அந்த ரத்தம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் சிலுவையில் அந்த ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். உண்மையா உங்களுடைய இருதயத்தை திறந்து, இயேசுவே உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த பாவத்தை என்னால் விட முடியலை, இந்த பாவம் என்னை விட்டு போக மாட்டேன் என்கிறாரு, இந்த பாவம் என்னை தொடர்ந்து வருது, என்னால் இந்த பாவத்தை விட முடியலை, இந்த பாவ பழக்கத்தை விட முடியல, இந்த பாவம் என் வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த பாவ சுபாவம் என்னை வேதனைப்படுத்துகிறது, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்க ரத்தத்தினால எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கண்களின் இச்சைகள், மாமிச இச்சைகள், ஐயோ இந்த பாவம் என்னை தொடர்ந்து வருகிறது, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, இயேசுவே உங்க ரத்தத்தினால எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உங்களுடைய ரத்தத்தினால எனக்கு விடுதலை தாங்க. அநேகர் உடைந்த உள்ளத்தோட ஜெபிக்கிறீங்க, பலர் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. இயேசு அதை பார்க்கிறார், இயேசு அதை பார்க்கிறார். அவர் மனம் உருகுகிறார், மனம் உருகுகிறார். என் பிள்ளைங்க கண்ணீரோடு நிற்கிறாங்க, என் பிள்ளைகள் அழுது கொண்டு நிற்கிறாங்க, விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இயேசுடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த பாவம் இனிமேல் எனக்கு வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இச்சைகள் எனக்கு வேண்டாம், இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இந்த போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஒரு இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவணும், உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு ஒரு விடுதலை வேணும். தேங்க்யூ லார்ட். மதுபான பழக்கம், இந்த குடிக்கிற பழக்கம், மதுபான பழக்கம் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னால் விட முடியல, எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும். அப்படி சொல்கிறவங்க கை வைத்துங்க. மதுபான பழக்கம் இருக்குது எனக்கு, அதில் எனக்கு ஒரு விடுதலை வேணும். நிறைய சகோதரர்கள் ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை ஆண்டவர் தருவார். தகப்பனே, கரமயத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, தங்களுடைய பாவத்தை மறைக்காம மதுபானம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, இந்த மதுபான பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாங்களே அப்பா, இரங்கம் செய்கிற தேவனே, பாவிகளின் சிநேகிதனே, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவரே, இந்த சகோதரர்கள் மேல் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இந்த சகோதரர்கள் மேல் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். இந்த பாவ கட்டுகள்
கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். மதுபான பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இந்த மதுபான பழக்கம் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இந்த மதுபானத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, உன்னை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அதம் பண்ணுகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் உன்னை அதம் பண்ணுகிறேன். அந்த மதுபான பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மதுபான பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இன்றைக்கு ஒரு புது இருதயம் உண்டாகட்டும். இன்றைக்கோடு மதுபான சிந்தை விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மதுபான ஆசை விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மதுபானத்தை குறித்த எண்ணம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களை தொடட்டும். நீர் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தம் கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இறங்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள். இன்றிலிருந்து ஒரு மாற்றம். இனிமேல் மதுபான ஆசை உங்களுக்குள்ளே வராது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. உம்முடைய தழும்புள்ள கரம் என்னை தொடட்டும். அப்படி சொல்லுங்க. ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் என்னை தொடட்டும். இயேசுவின் தழும்புள்ள கரம் என்னை தொடட்டும். பொல்லாத கேன்சர் வியாதி மறையட்டும். பொல்லாத ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். பொல்லாத ஆர்த்ரைட்டிஸ் வியாதி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். பொல்லாத சரும நோய்கள் மறையட்டும். சருமத்தில் காணப்படுகிற கழுப்பு கருப்பு தழும்புகள் வெள்ளை தழும்புகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். ஊரல் வியாதிகள் மறையட்டும். குஷ்டரோக வியாதியை போல சரீரத்தில் தோன்றியிருக்கிற தழும்புகள் எல்லாம் மறையட்டும். ஒரு அற்புதமான மாற்றம் இப்பொழுதே சரீரத்திலே உண்டாகட்டும். எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். நடக்க முடியாதவர்கள் இப்பொழுது எழும்பி நடக்கட்டும். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கால்களை தொடுவீராக. நடக்க முடியாத செயலற்ற கால்களை ஆண்டவர் தொடுவீராக. அந்த கால்கள் செயல்படுவதாக. அந்த எலும்புகள் நரம்புகள் செயல்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கால்களுக்குள் இறங்கட்டும். கைகளை பயன்படுத்த முடியாதவர்கள் சுகமடைவார்களாக. ஆர்த்ரைட்டிஸ் வலிகள் எல்லாம் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் டிபி கட்டிகள் மறையட்டும். விடுதலை உண்டாகட்டும். இருதய வியாதிகள் மறையட்டும். இருதய வியாதிகள் மறையட்டும். இருதயத்திலே காணப்படுகிற வீக்கங்கள் மாறட்டும். ஹார்ட் ப்ராப்ளம் மறையட்டும். இருதயம் வேகமாய் துடிக்கிறது. இருதயம் வேகமாய் துடிக்கிறது. என் இருதயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட இருதயம் சுகமடையட்டும். நார்மலாக துடிக்கும்படி ஒரு அற்புத மாற்றம் உண்டாகட்டும். இருதயத்தில் ஓட்டை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த ஓட்டை அடைக்கப்பட்டு போகட்டும். அந்த குழந்தையினுடைய இருதயத்தை தொடுவீராக. இருதயம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை தொடுவீராக. அந்த இருதயம் புது இருதயமாய் மாறட்டும். அந்த இருதய துடிப்பை நார்மலாய் மாறட்டும். தேங்க்யூ. அந்த குழந்தையினுடைய இருதயம் வேகமாய் துடிக்கிறாரு. இப்பொழுது அது நார்மலாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புத மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வலிகள் விலகுகிறது. சுகம் உண்டாகிறது. இயேசுவின் தழும்புள்ள கரம் அநேகரை தொடுகிறது. சிலருடைய கண்களை இயேசுவின் கைகள் தொடுகிறது. கண்களிலே அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. இருதயத்தில் அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. கர்ப்பப்பையிலே அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. வயிற்றிலே அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த வலி மறைகிறது. முழங்காலிலே அந்த முழங்கைகளிலே இப்பொழுது இயேசுவின் தழும்புள்ள கரம் வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த நோய்கள் மறையட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம். இப்ப எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படி சொல்லுங்க. உம்முடைய தழும்புகளால் சுகமானேன். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். என்னை குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதார் அவரை துதிங்க. உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஈரோட்லேருந்து வரேன். இப்போ ஜெபிக்கும் போது இயேசு அப்படியே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது ரத்தம் என் நெத்தியில் சொட்ட பார்த்தேன். அப்போ எனக்குள்ளே இருந்த பாவக்கட்டுகள்லாம் ஓடி போனது. நல்லா உணர்ந்தீங்க. உங்கள் பேர் என்ன? வாசுகி அண்ணாள்.
வாசுகி அன்னாள் பாருங்க, இயேசுடைய கல்வாரி சிலுவை பார்த்து அந்த ரத்தம் தன்னுடைய நெற்றியில விழுவதை பார்த்துருக்கிறாங்க. அந்த பாவ பாரம் விலகினதை உணர்ந்திருக்கிறாங்க. அதான் இயேசுடைய ரத்தம் கொடுக்கிற விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. கல்வாரி ரத்தம் அவன் மேல் அப்படியே முள்முடியிலேருந்து அப்படியே ரத்தம் அப்படியே பூ மாதிரி அப்படியே விரிஞ்சு என்னை அப்படியே ஒரு அனல் மாதிரி ஊட்டி எழுப்பிருச்சு. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கவனிங்க, எந்த ஊரு நீங்க? கோயம்புத்தூர்ல இருந்தார். கோயம்புத்தூர். எங்க என்ன பேரு? ஐயாசாமி. ஐயாசாமி. ஆமாம். இந்த ஐயாசாமி பாருங்க, இயேசுடைய சிலுவை காட்சியை பார்த்து அந்த ரத்தம் அவங்க மேல ஊற்றுவதை போல உணர்ந்திருக்கிறாங்க. அந்த பூ மாதிரி அந்த ரத்தம் விழுந்து இப்போ ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 15 வருஷமா குடிகாரம். என்னை எங்கெங்கேயோ கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா திருந்தலை. ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கு சொன்னார், சொல்லிட்டு ஒரு ஃபாதர் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்தேன். அப்படியே கண்ணு முறை இனிமே குடிக்க மாட்டோம்பா அப்படின்னாரு. உங்க பேர் என்ன? வடிவேலன். வடிவேலன். வடிவேல். எந்த ஊரு? திருப்பூர். திருப்பூர். 15 வருஷமா குடி பழக்கம். எங்கெங்கேயோ கூட்டு போய் விடுதலை கிடைக்கல. யாரோ கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இந்த வடிவேல் பிரதரை. அவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக பேசினாக்கா துடிப்பு ஜாஸ்தி வரும். துடிப்பு ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டாக்கா சவுண்ட் கேட்டா ரொம்ப ஹார்ட் இதாக இருக்கும். இப்படி கை வச்சு பார்த்தா என் கையை இப்படி டக்கு டக்குன்னு அடிக்கும். அப்போ கேபிஎஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன் 3 வருஷமா. 3 வருஷமா 3 வருஷமா ஒரு மாற்றம் இல்லை. மாத்திரை, அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் என்னோட அந்த ஹார்ட் துடிப்பு கொஞ்சம் சால்வ் ஆகும். அங்கே செக்கப் போயிட்டு வந்தாக்கா 1500 2000 ரூபாய் ஆகும். நாங்கள் அவ்வளோ வசதி இல்லை. நான் இங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு அழுந்து ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாத பிடிக்கல. ஆனால் அந்த மல்லிகைப்பூமான ஒரு கையை வந்து இந்த பை இப்படி நீவி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு கரம் வந்து அந்த இருதயத்தை தடவி விட்டதை உணர்ந்தாங்க. இன்னைக்கு அழுது ஜெபிக்கும் போது இயேசுடைய கை வந்து அந்த இருதயத்தை தடவின உடனே இருதயத்தில் ஒரு மாற்றம். இயேசுவின் தழும்புகள் குணமாக்கினது. அல்லேலூயா சொல்லுங்க. God bless you. God bless you. நாமத்துக்கு மகிமை உண்டதாக. கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட்டில் ஒரு சின்ன ஓட்டை ஆப்ரேஷன் பண்ணணும் 4 மாதத்துக்குள்ளாடி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் பீட்டை ஃபாஸ்ட்டாக அடிக்கும். இப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஐயா சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த பையனுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாருன்னு. தொட்டு பார்த்தா ஹார்ட் பீட்டாக நார்மலாக தான் அடிக்குது. இதுக்கு முன்னால நார்மலாக இல்லை, வேகமாக துடிக்கும். ஆமாம். கர்த்தர் கொடாவடி ஸ்தோத்திரம். ஏசு எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. அல்லேலூயா. உங்க பேர் என்ன? ஜேம்ஸ் ஆனந்த். பாருங்க, ஹார்ட் பீட்டு வேகமாக துடிக்கும். டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இருதயம் நார்மலாக மாறுது. அவருடைய ஹார்ட் பீட்டு நார்மலாக மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் இயேசு. அவருடைய ஒரு தொடுதல் எல்லா சூழ்நிலையும் மாத்திரும். காட் பிளஸ் யூ. இன்னும் எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம். ஏசப்பா சுகமாக்கிட்டாங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். ஏன்னா ஒரு 10 வருஷமா அந்த பேக் பெயின் இருந்துகிட்டே இருந்து ஸ்பைனல் கார்டில் வலிக்குமா? முதுகெலும்பே இடுப்பு வலியும் அப்படியே பயங்கரமாக வலிச்சுட்டே இருக்கான். இப்பொழுது இயேசுவின் ரத்தம் அதை மூடி பாதுகாத்து சொன்னோன்னா அப்படியே ஒரு ஐஸ் வச்ச மாதிரி அப்படியே இருந்து சில்லுன்னு அந்த பெயின் அப்படியே மறைஞ்சு போச்சு. 10 வருஷமா 10 வருஷமா. குனிஞ்சா வலிக்குமா? குனிஞ்சா வலிங்க எதுவாக இருந்தாலும் உடம்பு நைட்டு காமிங்க, நல்லா குனிஞ்சு காமிங்க. இப்போ இல்லை, வலி இல்லை. 10 வருஷமா அந்த வலி ஜில்லுன்னு ஒரு குளிர்ச்சியான உணர்வு வந்து அதான் ஆண்டவருடைய தொடுதல். அதை உணர்ந்திருக்கிறாங்க. உடனே 10 வருஷம் இந்த வியாதி ஸ்பைனல் கார்டில் இந்த பிரச்சனை மறைந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நீங்க எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நாங்கள் திசைன்வெளி பக்கம் ராஜமால். உங்களுக்கு என்ன செய்துச்சு? சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு 3 வருஷமாவே இருந்தது. 3 வருஷமா? 3 வருஷமா? நம்ம நிறைய இதுக்காக செலவு பண்ணோம். ஒரு மாதத்துக்கு 10,000 தர சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ செலவு பண்ணீங்க. இப்போ வந்து முழுசாக உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஏசுப்பட்டா நீங்கள் மட்டும்தான் எனக்கு சுகம் தரணும்னு. இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. இன்னும் முழுமையாக குறைஞ்சிரும் ஜபத்திட்டு போகிறதுக்குள்ள. என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க? இருந்துச்சு இதெல்லாம் பொறியா இருந்துச்சு. ரொம்ப அசிங்கமா இருந்தது. இந்த ஜெபத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம். 3 வருஷமா சோரியாசிஸ் அந்த தழும்புகள்லாம் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் மறைய பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628211, தூத்துக்குடி மாவட்டம்.
தொலைபேசி எண் 046392200022 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support 04639 220000.